ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு பெரிய நாகப்பாம்பு ஒரு சிவன் கோவிலுக்கு தாமரப்பூவை எடுத்து சென்று அங்குள்ள சிவலிங்கத்திற்கு வைத்து பூஜை செய்து வந்ததாம். இதை ஒவ்வொரு நாளும் அங்கு பூஜை செய்யும் பூசாரி கண்காணித்து வந்தார். ஒரு நாள் அவர் அந்த பாம்பை பார்த்து, தினமும் என் பெருமாளுக்கு தவறாமல் தாமரை பூவை எடுத்து வந்து பூஜை செய்கிறாயே, என் பெருமானிடம் என்ன வரம் கேட்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பாம்பு, நான் என்ன வரம் கேட்பேன்? நான் என் பெருமானிடம் கேட்பதெல்லாம் ஒரே வரம்தான். நான் எப்பொழுதும் என் பெருமானுடன் இருக்க விரும்புகிறேன். இது ஒன்றை தவிர வேறு எதுவும் நான் கேட்பதில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாம். அப்படியே நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் அந்த பாம்பு வழமை போல தாமரைப்பூ கொண்டு வந்து பெருமானுக்கு பூஜை செய்யும் போது ஒரு கழுகு அந்த பாம்பை கண்டது. அந்த கழுகு பாம்பை கொல்வதற்காக அதன் அருகில் சென்றது. கழுகை கண்ட பாம்பு, என் பெருமானே, என் உயிரை காப்பாற்றுங்கள். இந்த கழுகு என்னை கொன்றுவிட்டால் நான் எவ்வாறு உங்களுக்கு பூஜை செய்வேன்? என்னை காப்பாற்றுங்கள் என்று பகவானை பார்த்து வேண்டியது. அந்த கழுகு அந்த பாம்பை தூக்க முயன்ற போது அந்த பாம்பு சிவலிங்கத்தை இறுக்கமாக சுற்றி கொண்டது. சிவபெருமான் கழுகின் முன் தோன்றி கழுகை பார்த்து, இந்த பாம்பு என் கழுத்தை சுற்றியுள்ளது. அது என்னுடைய மிகப்பெரிய பக்தன். என் மீது உயிரையே வைத்துள்ளது. அது என் மீது கொண்டுள்ள அன்பையும் பக்தியையும் கண்டு நான் மகிழ்ந்தேன். என்னை நம்பி வந்த என் பக்தனை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. ஆதலால் நீ ஒன்றும் செய்ய முடியாது. இன்று முதல் இந்த பாம்பு என் கழுத்தில் வீற்றிருக்கும் என்று சொல்லி பாம்பை காப்பாற்றினார். அந்த கழுகு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றது. மறுநாள் பெருமானுக்கு பூஜை செய்ய வந்த பூசாரி, இன்று பாம்பு ஏன் இன்னும் வரவில்லை? இந்த பாம்பிற்கு என்ன நடந்தது என்று யோசித்தார். சட்டென்று மேலே நிமிர்ந்து பார்த்தார். அங்கே இருந்த சிவபெருமானின் கழுத்தில் பாம்பொன்று சிலையாக நிற்பதை கண்டார். அவர் சற்று யோசித்தார். அதன் பின்பு தனது ஞான திருஷ்டியால் என்ன நடந்திருக்கும் என்பதை அறிய முயன்றார். அப்போது அந்த பாம்பு அவர் கண்முன் தோன்றி நடந்தது எல்லாம் கூறியது. அதை கேட்ட பூசாரி அந்த பாம்பை பார்த்து, உன்னுடைய பக்தி அளப்பெரியது. உனது பக்தியால் பெருமான் மனதை நீ குளிர வைத்து விட்டாய். உன்னுடைய ஆசை நிறைவேறியது. நீ பகவான் மீது கொண்ட பக்தியால் அந்த பெருமான் கூடவே ஐக்கியமாகி விட்டாய். இனி உன் வாழ்நாள் முழுவதும் என் பெருமான் கழுத்திற்கு மாலையாக வீற்றிருப்பாய் என்று சொன்னார். அந்த பாம்பு சிரித்து கொண்டு மறைந்தது.